ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையரங்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் சத்தம். அறிவழகன் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செம்ம படங்க. ஈரம், குற்றம் 23, ஆறாவது சினம், இந்த மாதிரி படங்களை பண்ணவர் தான் அறிவழகன் சார். அவருடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்க படம் தான் சத்தம். இதுல பாத்தீங்கன்னா மிருகம் ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா, இன்னும் நிறைய கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி வெளிவந்திருக்க படம் தான் சத்தம். இந்த சத்தம் படத்தை பத்தி பார்க்கணும்னா, ஒரு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல 2 தற்கொலை நடந்துருது. அந்த தற்கொலை எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில என்ன ஆகுதுன்னா, இது ஒரு பேய் தான் இவங்களை கொண்டுருச்சு அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அடுத்த வருஷம் அட்மிஷன் யாருமே போட மாட்டாங்க. ஏன்னா பேய் இருக்கிற காலேஜில் எப்படி யார் படிக்க வருவா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது போலீஸ்ல போய் எஃப்ஐஆர் கொடுத்து இந்த தற்கொலை எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சர்வே பண்ணலான்னு பார்த்தா, மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, இப்படி போனோம்னா பிரஸ் மீடியாலாம் உள்ள வந்துருவாங்க, சிஐடி சிபின்னு வந்துட்டாங்கன்னா நம்ம காலேஜோட ரெபுடேஷன் போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன செய்றாங்கன்னா, பிரைவேட் டிடெக்டிவ், அதாவது கோஸ்ட் டிடெக்டிவை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மும்பையில் இருக்கிற ஒரு கோஸ்ட் டிடெக்டிவ் தான் ஆதி. அவர் பார்த்தீங்கன்னா மும்பையிலேயே அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு பிரச்சனையை கோஸ்ட்டை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு கால் வருது, சென்னையில இந்த மாதிரி இங்கே இந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு பிரச்சனை இருக்குது வாங்கன்னு சொல்றாங்க. டாஸ்க் போய் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டாங்கன்னா, இந்த டாஸ்க்கை வெளியிலே யாருக்குமே தெரியாம இது எப்படி நடந்துச்சுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவர் வெளியில வர்றாரு. அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எல்லாத்தையும் செட் பண்றாரு. பயங்கரமா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் படத்துக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வைக்கிறாங்க. இது வந்துன்னா கோஸ்டோட ரீடரு, இது தெர்மோ ரீடரு, இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கருவி, இந்த மாதிரிலாம் சொல்லி அவர் டீட்டெயில் பண்ணிட்டே இருக்காரு. அந்த டீட்டெயிலாக ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சார் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த கரஸ்பாண்டன்ட் ஃபோன் பண்றாரு மேனேஜ்மெண்ட்டுக்கு, சார் இந்த மாதிரி ஒரு டிடெக்டிவை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம், இவர் ரிப்போர்ட் கொடுப்பாரு. அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் பிரஸ் மீடியாவில் கொடுத்துட்டோம்னா இவர் எப்படி பேய் இல்லைன்னா கொடுத்துட்டாருன்னா நம்ம அதை பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம காலேஜ் பியூர்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம் சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ டிடெக்டிவ் போயிட்டு இருக்குது. இந்த கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் என்ன செய்யறேன்னா, ஒரு பார்ட்டா போய் அந்த மிஷின் எல்லாம் செட் பண்ணிட்டு இங்க பேய் இருக்கான்னு அனலைஸ் பண்றாரு. பேய் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல ஒரு இண்டிகேஷன் வருது. இண்டிகேஷன் இந்த பேய் இருக்க சொன்னா, நீ ஆனா பெண்ணா அந்த மாதிரிலாம் எல்லா படத்தையும் வரலையே, அதுவும் வழக்கம் போல எல்லாத்தையும் சர்ச் பண்ணி போயிட்டே இருக்காரு. ஒரு கடத்துல அந்த காலேஜ்ல இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறவங்க தான் லக்ஷ்மி மேனன். அவங்க மேலேயே பேய் இருக்கிறத அறிகிறாரு. ஆனா லக்ஷ்மி மேனன் சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிராவல் ஆகி போயிட்டே இருக்குது. படம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. இப்போ அந்த கொலையை பண்ணது யார், அந்த கொலைக்கும் இந்த காலேஜுக்கும் என்ன சம்பந்தம், இதை கோஸ்ட் டிடெக்டரா வர்ற ஆதி கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதையை பொறுத்தவரை ஓரளவு நல்ல கதைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான கதைன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்கிட்ட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அவ்வளவா ஒட்டலன்னு சொல்ல முடியும். எங்கேயுமே ஃபீல் ஆகணும்னு சொல்ற ஒரு இடத்துல கோஸ்ட் காமிக்கிறாங்க, அவங்க எப்படி இறந்தாங்கிறது காமிக்கும் போதும் சரி, இதாகும் போதும் ரொம்ப மனசுக்கு ஒட்டலன்னு தான் சொல்லணும். ஆதி பாத்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்போஸ்டாவே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. என்ன தேவையோ ஸ்கிரீன் பிரசன்ஸும் அண்ட் என்ன ஆக்டிங்கும் சரி, என்ன தேவையோ அதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு லட்சுமி மேனன் பண்ணியிருக்காங்க. அவங்களையுமே கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் நகர பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வரப்பற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரியே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே, படம் நல்லா தான் இருக்கும் போல, இன்டர்வியூ விட்டுறாங்க. ஒன்றும் பெரிய அளவுல சூப்பர் படம், ஒரு சுமாரான படம், ஒரு மொக்க படம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணுது. இன்டர்வியூக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சில மேட்டர்லாம் போகிறாங்க, ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மேட்ரு. அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக செம்ம படங்க. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு டிஐ பண்ணி என்ன தேவையோ அதெல்லாம் சரியாகவே பண்ணி சூப்பராக இருக்குது. கேமரா ஒர்க்லாம் கலக்கியிருக்காங்க. பட்டம் அப்படி கூலா இருக்கு. அந்த ஒரு ஹாரர் படத்துக்குள்ள கலரும் இல்லாம ஒரு இருட்டா படம் ஃபுல்லா நைட் மோட்ல தான் போயிட்டு இருக்கு, நைட் எஃபெக்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அப்படி காமிச்சா கூட நம்மளுக்கு ரொம்ப ஒரு கூலா இருக்கு. அதெல்லாம் அந்த பிக் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு டி விளாண்டுருக்காப்ல. கேமரா ஒர்க் எல்லாமே செம்ம மாசம் சொல்லணும். நான் நினைக்கிறேன் தமிழ் சினிமா எங்கேயோ போயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கு. படத்தோட டைலாக் எல்லாம் இங்கிலீஷ்ல போட்டிருந்தாங்கன்னா இது கண்டிப்பா சொல்றேன் ஒரு இங்கிலீஷ் படம் தான், அந்த அளவுக்கு சொல்ல முடியும். டெக்னிக்கலை பொறுத்தவரை செம்ம. இந்த சத்தம், இந்த படத்துல யாரு ஹீரோன்னு கேட்டீங்கன்னா சத்தம் தாங்க ஹீரோ. அந்த சத்தத்தை ரொம்ப தத்ரூபமா கொண்டு வந்த நம்ம தமனை பாராட்டி ஆகும். ஏங்க என்ன எஃபெக்ட்டுங்க. ஒரு வவ்வால் கீச் கீச்சுன்னு சொல்லிட்டு சவுண்டு வரும். ஒரு 1000 வவ்வால் சேர்ந்து கத்துனா எந்த சவுண்டு வருமோ அந்த சவுண்டை தத்ரூபா உண்மையிலே சொல்றேன்.
நம்மளை வந்து மிரட்டியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். வழக்கமாக வந்து பேய் படம்னாவே நம்மளுக்கு செம்ம போரிங். ஏன்னா பேயை வந்து பேயை காமிக்காம பேயை வச்சு காமெடி பண்ணி ஓட்டி, இந்த சந்தானம், சுந்தர்சி சார், அந்த ராகவ லாரன்ஸ் சார்லாம் வந்து காமெடியா பண்ணி பேய்க்கு மேல பயமே வராத அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணி விட்டாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து பேயினாவே நம்மளுக்கு பயம் வரல. அந்த படத்துலயும் பயமே வரல. ஒரு ஜம்ப் ஸ்கேரிங் மூமெண்டா திடீர்னு வந்து ஒரு நல்ல சீன் போயிட்டு இருக்கும்போது தபக்குன்னு பயப்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அந்த ஜம்ப் ஸ்கேரிங் மூமெண்டே ரொம்ப கம்மியா இருந்ததுனால படம் வந்து எங்கேயுமே திகில் இல்லை. ஆனாலும் வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸா என்ன ரசிக்க முடியாத இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கேமரா ஒர்க்கு, சினிமோட்டோகிராஃபி சான்ஸே இல்லை. டிஐ டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கூட ரொம்ப பக்கா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே மட்டும் சீட் எட்ஜு கொண்டாந்து வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் எங்கேயோ போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் எதுவுமே பண்ணாததுனால ஒரு ஆவரேஜான படமாக போயிடுச்சு. அதுதான் வந்து படத்துக்கு வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எமோஷனல் ஒரு போர்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர்ஷனில் யார் வர்றாங்கன்னா சிம்ரன் வர்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் டயானான்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் டயானா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து மதர் டயானாவா மாறுற சீன் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டயானாவை பேஸ் பண்ணி வர்றதுனால நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, இவங்க தான் வந்து ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க, இதை வச்சு தான் படம் நழுவ போகுது. அதை பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி சொல்லி கொஞ்சம் கிரிப்பிங்காக கொண்டு போகாமல் இன்டர்வலுக்கு பின்னாடி சொன்னதுனால படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா நீங்கள் வந்து கதைக்குள்ள வருவீங்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போர்ஷன் கூட ரொம்ப நல்லாவே இருந்தாலுமே அந்த அளவுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாத அளவுக்கு அந்த போர்ஷன் வந்துச்சு. ஒட்டும் மொத்தத்தில் இந்த படம் வந்து டெக்னிக்கலாக சூப்பர் படம். இது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை சந்தேகமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. யாராவது டெக்னிக்கலாக விரும்புகிற ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் படம் பார்க்கணும், ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தமிழ் படத்தை பார்க்கணும்னு நினச்சா இந்த படத்தை தாராளமாக வந்து பார்க்கலாம். உங்களை எங்கேயுமே வந்து மோசம் பண்ணாது. இல்லை எனக்கு தேவை பயங்கரமான கமர்ஷியல், எனக்கு தேவை முக்கியமான ஒரு நல்ல சீன்ஸ்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் அதெல்லாம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் 10க்கு 6 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.